செல்ல குழந்தையே, இன்று அப்பன் உனக்கு ஒரு அதிக முக்கியமான செய்தியினை சொல்ல வந்திருக்கிறேன். இவர்தான் உன்னுடைய இல்லத்துக்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன என்பதை, இவர்கள் எதற்காக இதை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை என் பிள்ளை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்றுதான் இன்று அப்பன் நான் வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாக நடந்து கொண்டு இருக்கின்ற சில பிரச்சனைகளினால் அவர்கள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்கின்ற எல்லைக்கு செல்ல துணிந்து விட்டார்கள். அவர்கள் நினைப்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டி விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எண்ணங்கள் முழுமையும் அவர்களை எப்படி அழிக்க வேண்டும் என்பதில்தான் முழுமையாக இருக்கிறது. எதை பற்றி கவலைகளும் அவர்களுக்கு இல்லை. நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் அவர்கள் திரும்பி போவதாக இல்லை. அவர்களுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. நீ என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய்? சிரிக்கின்றாயா? அழுகின்றாயா? ஏதாவது புதிதாக செய்கின்றாயா? எங்காவது வெளியில் செல்கின்றாயா? யாரையாவது அழைக்கின்றாயா? யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கிறார்கள், யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதை பற்றி மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது. உனக்கு அளிக்க வேண்டும் என்று முழுமையாக நினைத்து விட்ட பிறகு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று நினைத்த பிறகு எதை வைத்து செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்து கொண்டு இருக்கின்றார். உன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அப்படியே அவர்களாக மாற்றிக்கொண்டார்கள். உன் வாழ்க்கையில் நீ நன்றாக வாழ்வது அவர்களுக்கு ஒரு நாளும் பிடிப்பது கிடையாது. என் தங்கமே, இதை பற்றி உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, செய்வினையை செய்ய நினைப்பவருக்கு அது மீண்டும் செல்லும் என்பது நீ மறந்து விடாதே. ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்தால் அது அவன் வாழ்க்கையில் நடக்காது. அது கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் எப்படி ஏதும் நடந்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த அப்பன் எந்நாளும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவர்கள் விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க நான் விட்டுவிட மாட்டேனே. என்ன அவர்கள் செய்ய நினைத்தாலும் எல்லாம் நான் குடியிருக்கின்ற இல்லத்தில் செய்துவிட முடியாது. என்னாலும் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன். என்ன ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் இல்லத்துக்குள் அடிக்கடி வந்து சென்று கொண்டு இருக்கின்ற நீ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவும் சொல்லாமல் நீ அவரிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு இவர்களை எல்லாம் உள்ளே அழைக்காதே என்று அடிக்கடி உனக்கு எச்சரித்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த எச்சரிக்கையானது இந்த அப்பன் முழுமையாக நான் அவர்களின் வாயில் இருந்து வருகிறது என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. உனக்கான விஷயம் தெரிந்தாலும் எப்படி வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியில் போ என்று சொல்ல முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். நீ நினைப்பது தவறில்லைதான். ஆனால் இவர்களால் உனக்கு கெடுதல் நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை செய்ய விடக்கூடாது அல்லவா? அதுதான் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அல்லவா என் செல்ல பிள்ளையே. அதனால் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு செய்வினையை செய்ய நினைப்பவர்கள் இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு அதனை மாற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மட்டுமே செய்ய நினைக்கின்றவர்கள் என்று அப்பன் இப்பொழுது நீ பயப்பட தேவையில்லை. ஆனால் இவர்களிடம் இருந்து எல்லாம் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான விஷயமாக மாறிவிட்டது அல்லவா? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாரிடம் வேண்டுமானாலும்
எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம். ஏனென்றால் தெய்வங்கள் எல்லாம் இங்கே எதற்கு இருக்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதை செய்ய நினைப்பதை செய்துவிட்டு போகட்டும். எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது, எது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது என்பதை நீ தெளிவாக மனதுக்குள் புரிய வைத்துக்கொள். என் தங்கமே, இது போன்று செய்கின்ற அளவிற்கு துணிச்சல் யாருக்கு அப்பன் இருக்கிறது என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அப்பன் சொல்கின்றேன், நான் சொன்னவுடன் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லத்துக்குள் நுழைவது தவறான விஷயம் அல்ல. அதற்காக ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அல்லவா? இவர்கள் எல்லாம் அங்கே உன்னுள்ளே நுழைவதற்கு எந்த தகுதியும் அவர்களுக்கு இல்லை அல்லவா? அதை நீ புரிந்து கொண்டு உடனடியாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும். என் தங்கமே, அந்த 2 பேரின் பெயரினுடைய முதல் எழுத்து இதில் முக்கியமான ஒருவரை தூண்டி விடுபவர்களின் பெயர் கா என்று எழுதி இருக்க ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, எந்த ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது, இந்த வரிசையில் இருக்கின்ற எந்த எழுத்தாக அவர்களுடைய பெயர் இருக்கலாம். என் தங்கமே, இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஆறுதல் செய்ய நினைத்து வேண்டும் என்று மனதுக்குள் அவர்கள் உடைய கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றது. எழுத்தாகும் இன்னும் இந்த முயற்சிகளை அவர்கள் செய்ய தொடங்கவில்லை. இப்படி செய்யலாமா என்று யோசனை மட்டுமே அவர்களுக்குள் பலமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ அழ வேண்டும், உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று நீ ஒருபோதும் நினைக்காதே. மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகின்றது. அதனால்தான் உனக்கு செய்வினை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். என் தங்கமே, இன்னொரு முக்கியமான விஷயம் உன்னுடைய சொல்லிவிடுவேன். என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டும்தான் ஆவார்கள் என்பதைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை நீ நினைத்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று சொல்கின்றார்களே தவிர ஒரு செய்வதற்கு அவர்களிடம் பணம் கிடையாது, தைரியம் கிடையாது, மனம் மேலோங்கி நின்று கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, இவர்கள் அப்படி வேறு யாரையும் தேடி சென்று உனக்கு செய்வினையை உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அங்கே இந்த அப்பன் அனைத்தையும் முறியடித்து இவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று நாளை நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? என் தங்கமே, இன்று நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு காரணம், இது போன்ற மனிதர்கள் உன்னை சுற்றி நிறைய இருக்கின்றார்கள். இவர்கள் உன்னை பற்றி ரகசியங்களை வெளியில் கொண்டு உன் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளியில் சொல்வது மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கெல்லாம் ஒருபோதும் உன்னுடைய இல்லத்துக்குள் நீ இடம் அளிக்க தேவையில்லை என்று அப்பன் நான் சொல்கின்றேன். சொந்த பந்தம் விட்டு போக வேண்டாம் என்று யாரும் உன் இல்லத்துக்குள் அனுமதிக்காதே. உன்னுடைய உண்மையாக இருந்தால் எந்த ஒரு உறவாக உனக்கு அவசியம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள போகின்றாய் என்பதை நீ புரிந்து கொண்டு அப்பன் சொன்ன விஷயத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய குடும்பத்தில் முழுவதும் பிரச்சனையாக மாறும் பொழுது அது உன்னுடைய முட்டாள்தனத்தில்தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் உன் வீட்டில் இருக்கின்ற அனைவரையும் நிச்சயமாக எப்பொழுதும் சமமாக பார்க்க முடியும் என்றால் அதுவே உனக்கான வெற்றி பலனாக இருக்கும். என் செல்ல குழந்தையே, நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பாய். ஆனால் அங்கு நீதான் முட்டாள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய அழிவை சேர்த்து நீ அங்கு தேடிக்கொண்டு இருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இது போன்று ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று அப்பன் ஒருபோதும் கனவில் கூட நினைத்தது கிடையாது. ஆனால் அதை நினைத்து வைப்பதற்கு நீயே காரணமாக இருக்கின்றாய் என்பதை இருந்துவிடக்கூடாது என்பதையும்
அப்பன் உனக்கு சொல்லுகின்றேன். அப்பன் எந்நாளும் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நின்றிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. தீய சக்தி எண்ணங்களை கொண்டவர்கள் அருகில் அண்ட விடாதே. ஏனென்றால் உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன், தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை ஒருபோதும் தேடித்தர மாட்டார்கள். என் பிள்ளையே, அவர்கள் உனக்கு துன்பத்தை தான் அதிகமாக தேடி தருகின்றார்கள். அவர்கள் செய்ய நினைத்ததை செய்யவிட ஒருபோதும் அவர்கள் வழிவிட்டது கிடையாது. நீ எந்த அளவிற்கு ஒதுக்குகின்றாயோ, எந்த அளவிற்கு இனிமேல் உன் இல்லத்துக்குள் வரவிடாமல் தடுக்கின்றாயோ, அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கத் தொடங்கிவிடும். சிலவற்றை தடுத்து நிறுத்தியது இவர்கள்தான். உன்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்று நினைப்பவைகள் எல்லாம் இவர்கள்தான் நடத்தி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, நிச்சயமாக அப்பனை நீ எப்பொழுதும் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். அவருடைய நம்பிக்கையை ஒருபோதும் வீணடித்து விடாது. இதுதான் உண்மை. இல்லாதது பொல்லாததை சொல்லி கொடுத்து தேவையில்லாத வேலைகளை செய்தவர்கள் இவர்கள்தான் என்பதை அறிந்து கொண்டாய் அல்லவா? இனிமேல் நீ கவனமாக இருக்க வேண்டும். நீ எந்த வேலை செய்தாலும் அதில் உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்ப வேண்டாம். யாரும் நம் கூட இல்லை என்பதை எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்க வேண்டும். என் தங்கமே, ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.